அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனிநபர் கடன் வாங்குறது இவ்வளோ சுலபமான விஷயமா அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தனிநபர் கடன் யார் யாருக்கு கொடுப்பாங்க, தனிநபர் கடன் வாங்குறது எப்படி அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்றதையும் நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன். மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கணும், மினிமம் லோன் அமௌண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க, மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து மேக்ஸிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் எவ்வளோ தனிநபர் கடன் கொடுப்பாங்க அப்படின்றது ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ப்ளஸ் அது இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஒரு வீடியோவாக நான் மென்ஷன் பண்ணி போடுறேன். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ எவ்வளோ லோன் அமௌண்ட் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த பேங்க்கில் போய் லோன் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து கம்மியாக இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தனிநபர் கடன், அதாவது பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சனல் லோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பர்சனல் லோன் அப்படின்றது வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு மேரேஜ் அப்படின்னா நான் பர்சனல் லோன் தாராளமாக நான் வாங்கிக்கலாம். இப்போ என்னுடைய சிஸ்டருக்கு ஒரு மேரேஜ், எனக்கு தனிப்பட்ட செலவுகள் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு எனக்கு தனிநபர் கடன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் தாராளமாக தனிநபர் கடன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு தனிநபர் கடன் வந்து எந்தெந்த பேங்க்கில் பண்ணுறாங்க, எந்தெந்த என்பிஎஃப்சியில் பண்ணுறாங்க. அதாவது என்பிஎஃப்சி இந்த சென்ஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுறது ப்ரைவேட் பேங்க்ஸில் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது HDFC பேங்க்கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ICICI பேங்க்கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆக்சிஸ் பேங்க்கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எஸ் பேங்க்கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், IDFC பேங்க்கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா பேங்க்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ NBFC அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஃபினான்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆதித்யா பிர்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன், சோழமண்டலம் ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், L&T பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிராமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 36 பேங்க்ஸ் அண்ட் NBFCயில் டைப் வச்சுக்கிட்டு நான் பர்சனல் லோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு பேங்க்கோடைய பாலிசியும் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஸோ இதுக்கு அடுத்து வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் என்னென்ன பாலிசி, அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றதையும் நான் ஃபுல்லாகவே தனித்தனியாக வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த சேனலை வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தனிநபர் கடன் இல்லை பர்சனல் லோன் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுப்போம். சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா, பேங்க்கில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதோ அதை விட அதிகமான பெனிஃபிட் என்கிட்ட நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்டேஷன். ஒரு தனிநபர் கடனுக்கு, ஒரு பர்சனல் லோனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பேங்க்லேருந்து கேட்பாங்க அப்படின்றத சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க, ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. இது ரெண்டுமே கம்பல்சரி. ப்ளஸ் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று தேவைப்படும். ப்ளஸ் கடைசியாக நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் கடைசி 3 மாதத்தோட பே ஸ்லிப் கேட்பாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் 6 மந்த்தோடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அதாவது 3 மந்த்ஸ் இருந்தாலே போதும். அதில் நிறைய டேட் மிஸ்மேட்ச் வர்றதுனால நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் கஸ்டமர்கிட்ட 4 or 5 அப்படி கூட நான் வாங்கி நான் அப்லோட் பண்ணி நான் ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அது இல்லாமல் இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி ஒரு 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் தேவைப்படாது. இதுவே நீங்கள் லாஸ்ட் ஒரு 6 மாதமாக தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் தேவைப்படும். பேஸ்ட் ஆன் கம்பெனி கேட்டகரி, பேஸ்ட் ஆன் பேங்க் இது வந்து மாறும். ஒரு சில NBFCயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மாதம் ஒர்க் பண்ணாலே லோன் பண்ண முடியும். ஒரு சில NBFCயில் நீங்கள் 3 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் கொடுத்தா மட்டும் தான் லோன் பண்ண முடியும். ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு அப்ளிகபிள். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனி கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி, பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரொசீஜர் மாறும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல கம்பெனி, ஒரு சூப்பர் கேட்டிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, HDFCயில் உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், பண்ணிக்கலாம். ICICIயும் அதே தான். ஒரு நல்ல கேட்டகரியில் இருக்க கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் நீங்கள் கொடுத்தாலே அதில் நீங்கள் லோன்ஸ் பண்ணிக்கலாம். பட் மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் HDFCக்கு ICICIக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 30,000 ரூபா சேலரி இருந்துச்சு அப்படின்னா பர்சனல் லோன் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு சேலரி, ப்ளஸ் வேறு அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு சேலரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்குமே வந்து சேலரியும் மாறும். ஸோ அதனால் இது ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனி வீடியோவாக நான் போடலான்னு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேங்க்கோடைய நார்ம்ஸ் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனல் லோன் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பர்சனல் லோன் உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு நல்ல ஒரு சூப்பர் கேட்டிய கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் கொடுக்குறது எந்த பேங்க்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா HDFC அப்படின்ற ஒரு பேங்க்குக்கு தான் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ HDFC பேங்க்கில் நீங்கள் பர்சனல் லோன் ஒரு 50,000க்கு மேலே சேலரி வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும், எவ்வளோ லோன் அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி இன்ட்டு 24 வந்து 50,000க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்கள் சேலரி இன்ட்டு 24. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50,000 சம்பளம் வாங்குறீங்க, 50,000 to 24 போட்டோம் அப்படின்னா 12 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிள் ஆகும். இந்த 12 லட்ச ரூபா லோன் எலிஜிபிளுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சார்ஜஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 6,999 ரூபா ப்ளஸ் 18% GST சார்ஜஸ் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் வந்து
பேஸ்ட் ஆன் உங்களுடைய ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அது வேவர் வாங்க முடியுமா, இல்லை இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் அது கம்பல்சரி பண்ணி தான் ஆகணுமான்றது உங்கள் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அது பேங்க் சைட்லேருந்து டிசிஷன் எடுப்பாங்க. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னா தாராளமாக இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் வேவர் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். பட் அது 100% நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. உங்களுடைய சிபில் ஸ்கோர், உங்கள் வீடு சொந்த வீடா இல்லை வாடகை வீடா, ப்ளஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி, இது எல்லாமே பார்த்து தான் அவங்க வந்து வேவர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு தனிநபர் கடன் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து HDFC பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த மந்த் கரெக்டாக போயிட்டுருக்க ஆஃபர் வந்து 9.99% per annum. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் HDFC பேங்க்கில் இப்போதைக்கு கரண்ட்டாக இந்த மாதம் போயிட்டுருக்கு. யாருக்காவது பர்சனல் லோன், உங்கள் கம்பெனி என்ன கேட்டகரி, உங்களுக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிள் இருக்குது, எவ்வளோ உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் யூடியூப்பில் பார்த்து தான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் அப்போ உங்களுக்கு உங்கள் கம்பெனி வந்து என்ன கேட்டகரியில் இருக்குது, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும், நீங்கள் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே டீட்டெயில்ஸாக என்னால் சொல்ல முடியும்.